ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி வீட்டிலேயே மேக் பண்ண ப்ரெட்டை வச்சு ஒரு புட்டிங் கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு 150 கிராம் பிரெட் நான் எடுத்து வச்சிருக்கிறேன். 1/4 கப் மில்க் மேட், தென் பார்த்திங்கன்னா 65 கிராம் பவுடர் சுகர், தென் ஏலக்காய் பொடிச்சது 1 டேபிள் ஸ்பூன், கீ 2 டேபிள் ஸ்பூன், தென் பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன், 60 ml ஆயில், தென் 1 டேபிள் ஸ்பூன் மைதா, 2 எக்கு, வெனிலா எசன்ஸு. ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் 2 எக்கையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த எக்கை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. எக்கு பீட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா எக்கு கம்பைன் ஆகிற வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் நல்லா பீட் பண்ணுங்கள். தென் பார்த்திங்கன்னா நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அதையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு லோ ஸ்பீட்லேருந்து அப்புறம் ஹை ஸ்பீடுக்கு பீட் பண்ணுங்கள். எக்கு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நல்லா ஹை ஸ்பீட் வச்சு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. சுகரை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம பீட் பண்ணும்போது நம்மளோட சுகர் நல்லா கரைஞ்சி கிடைக்கும். சுகர் வந்து கரைஞ்சால் தான் நம்மளோட கேக் நல்லா வரும். தென் பார்த்திங்கன்னா நான் பொடிச்சு வச்சுருக்கிற ஏலக்காய் பவுடரையும் இதில் ஆட் பண்ணி நான் பீட் பண்ணிக்கிறேன். இந்த ஏலக்காய் பவுடர் பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸியில் பொடிச்சிங்கன்னா நல்லா ஃபைனாக பொடிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட எக்கை பாருங்கள், நல்லா ஃப்ராத்தியாக வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜ் வரணும். இது வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. தென் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற கீ இதில் ஆட் பண்ணிக்கிறேன். தென் அப்புறம் ஆயிலையும் இதோடு ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் 1 மிக்ஸ் மட்டும் கொடுங்க. ஓவர் மிக்ஸ் பண்ணிடாதீங்க. எப்போவுமே ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாது. தென் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற மில்க் மைடையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரே ஒரு லோ ஸ்பீடில் ஒரு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்து வச்சுருக்கிற ப்ரெட்டை லைட்டாக மிக்ஸியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓவராக பவுடர் ஃபார்மில் பண்ணிடாதீங்க. இது கோர்ஸாக தான் இருக்கணும். இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற மைதா, தென் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற ப்ரெட் க்ரம்ஸை ஒரு பேட்சாக ஆட் பண்ணி இந்த பீட் பண்ணி வச்சுருக்கிற எக்கில் நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஒரு பேட்சாக ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் போட்டுட்டு ஒரு ஸ்பேச்சுலா வச்சு கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓவர் பீட் பண்ணிடாதீங்க. ஓவராக மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட கேக் சாஃப்டாக இருக்காது, ஹார்டாயிரும். எல்லா பிரெட் க்ரம்ஸையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்மளோட பேட்டரோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்காது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்காது, மீடியமாக இருக்கும். தென் பார்த்திங்கன்னா நான் பட்டர் பேப்பர் லைன் பண்ணி வச்சுருக்கிற ஒரு ட்ரேயில் இதை ஆட் பண்ணிவிட்டு 180 டிகிரி செல்சியஸில் 35 மினிட்ஸ் நீங்கள் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான நம்மளுக்கு பேக்கரி ஸ்டைலில் புட்டிங் கேக் ரெடி. நம்மளோட புட்டிங் கேக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. எங்கேயுமே ஒட்டவே இல்லை. சூப்பராக நம்ம ரிமூவ் பண்ணி எடுக்கிறதுக்கு வரும். நம்மளோட கேக்கை பாருங்கள், நம்ம அந்த ட்ரேலேருந்து எடுக்கும்போதே அவ்வளோ அழகாக வந்திருந்தது. கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பீசஸ் எவ்வளோ அழகாக சூப்பராக வருது பாருங்கள். நான் எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குது பாருங்கள். அப்படியே பேக்கரியில் கிடைக்கிற மாதிரியே நம்மளுக்கு இருக்கும். அதை விட ஒரு ஸ்டேஜ் நல்லா சாஃப்டாகவே இருக்கும் நம்ம கேக்கு. நம்ம இதில் மில்க் மேட் ஆட் பண்ணியிருக்கோம், கீ ஆட் பண்ணியிருக்கோம். ஸ்மெல் சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.